சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து விடாமல் உன் அப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டு உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை எல்லாமும் நீ உணரும் காலம் இது. உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்தில் உன் அப்பாவின் அன்பும் அரவணைப்பு போல உன்னால் வந்ததோ அப்பொழுதே யாரை சந்தித்தால் உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்குமோ, யாரை சந்தித்தால் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்குமோ அவரை நீ சந்திக்கப் போகின்ற நேரம் உனக்கு நெருங்கி விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளவே போகிறாய். அவரை சந்தித்தால் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கப் போவதை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் இந்த சாயப்பா உன்னை சுற்றி நடத்தும் அத்தனை விஷயங்களிலும் உனக்குரிய தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வாள் என்பதை நீ மறக்காதே. காலம் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் உனக்கு நல்ல புரிதலை எப்பொழுதும் போல சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? யார் வந்தால் உன் விருப்பங்கள் எல்லாம் சரியாக நிறைவேறவும், யாரை மனதில் நினைத்தால் உன் எண்ணங்கள் எல்லாமும் அப்படியே உனக்கு நடக்குமோ அது எல்லாமும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. நல்லது செய்யும் ஒருவர், அதுவும் வயதான ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக இவர் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை நீ ஒருபொழுதும் வீணடித்து விடக்கூடாது. ஒருபோதும் இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டியதான் நான் சொல்லி இருப்பது இனி உனக்கு என்றுமே நிச்சயமாக புரியும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என்ன நடந்துவிட்டது என்று எல்லாமும் யோசித்து இனி ஒருபோதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி அடுத்து நடக்கும் உன் வாழ்க்கையின் நம்பிக்கை நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ பதறினாலும் சரி, என்ன நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் வருந்தினாலும் சரி, உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் சரி, உனக்கு நடப்பது மேன்மை அடைந்து விடுவாய் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் உண்மையோடு சேர்த்து இருப்பது உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்து வருகிறது. இனிமேல் என் குழந்தை எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். சரிவர என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகி விட்டாய். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக வரத் தொடங்கியதனால்தான் அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளை என்னவென்று உனக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, சரியான ஒரு நிலையில்தான் நான் உன்னை எப்பொழுது பார்க்கின்றேன். சரியான ஒரு மாற்றத்தை தான் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதை நீ மறக்காதே. நான் வருவதிலிருந்து உனக்கு என்ன கிடைப்பதாக இருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் உனக்கு நான் நல்ல மாற்றத்தை கொடுக்க வருவேன் என்பதுதான் உண்மை. உன்னிடத்திலிருந்து நான் சொல்ல நினைக்கும் இது போன்ற ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதை மறக்காதே. உன்னை மீட்டெடுக்க இந்த காலங்களில் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதை நீ மறக்காதே. நல்ல நேரத்தில்தான் நான் உன்னை சந்தித்திருக்கின்றேன் அல்லவா? நல்ல நேரத்தில்தான் நான் உன்னை நிச்சயமாக என்னவென்று பார்க்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இனி உனக்கு நடக்கும் நன்மைகளில் எல்லாமும் உன் விருப்பங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக சந்தித்து கொடுக்கும் என்பதை மறக்காதே. பல உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நான் என்ன சொல்லி எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். வாழ்க்கை எப்பொழுதும் போல என் குழந்தையை இப்படியை விட்டு விடாது. ஏனென்றால் இப்பொழுது பல முயற்சிகளில் முன்னேற்றம் தெரிகிறது. நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் புரிதல் தெரிகிறது. முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீ எதையும் செய்ய தொடங்குகிறாய் அல்லவா? அதனால்தான் நானும் உன்னை தேடி தேடி வருகின்றேன். நானும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னவாகும் என்ற நிலையில் இருந்து இனி என்ன நடக்கும் இந்த நிலையை நீ புரிந்து வாழ வேண்டிய காலகட்டம். இனி அத்தனையிலும் நீ மீண்டு வரக்கூடிய காலகட்டம் என்பதை நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று நாம் எதையும் அடைந்து உள் உணர்வுகளை புரிந்து நம்மை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நாம் நம்முடைய தெளிவை கொண்டு வாழ்ந்து விட்டோமானால் அது போதும். நம்முடைய விஷயங்கள் எல்லாம் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையை மாற்றி கொண்டு வந்து கொடுக்கும் என்ற ஒரு உண்மை உனக்குள் தெரிய வரும்போதுதான்
நான் எந்த நிலையில் உன்னை பார்த்திருக்கின்றேன், எந்த சூழ்நிலையில் உன்னை காத்து நிற்கின்றேன் என்பதை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சில விஷயங்களை நாம் மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிந்து கொள்கிறோம். சில விஷயங்கள் நமக்கு சட்டென்று எந்த சூழ்நிலையிலும் நமக்கு புரிந்து விடுவதில்லை. நாம் எவ்வளவுதான் நினைத்து பார்த்தாலும் அது நம் வாழ்க்கையில் நடந்து விடுவதும் இல்லை. இது போன்ற சில காரியங்கள் நாம் எண்ணி எண்ணி கலங்கி இருக்கிறோம் என்றால் இனி அத்தனையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் ஒரு புரிதலை நாம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வத்தின் பிடியில் என் குழந்தை எப்பொழுதுமே நீ நல்ல குழந்தையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நான் சொல்ல சொல்ல விஷயங்கள் எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு நிலைத்த தன்மையை கொடுக்க நான் வருகின்றேன். நிலைத்த மனநிலையோடு நான் உன் முன்னால் நிற்கின்றேன். நீயும் அதுபோல நல்ல நம்பிக்கையோடும் நல்ல புரிதலோடும் நல்ல தெளிவோடும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள பல இனியும் நான் உன்னை கைவிடுவதாக இல்லை. என் குழந்தைக்கு வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லியே உன்னை நான் சரியான ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி அத்தனைக்குமான தீர்வுகள் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும் என்பதை மறக்காதே. அத்தனைக்குமான மாதர்கள் ஒவ்வொன்றும் உன்னை சேரும் என்பதையும் மறக்காதே. எந்த நாளிலும் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உருவாக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, சில விஷயங்கள் நம்மை எப்பொழுதுமே வேதனைப்படுத்தி விட்டது என்று நீ எண்ணி கலங்கினாய் அல்லவா? சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி விட்டது என்று சொல்லி நீ கலங்கினாய். ஆனால் இவை எல்லாவற்றிற்கு பின்னாலும் உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலம் அடங்கியிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஒளிமயமான உன்னுடைய சந்தோஷங்கள் அங்கு அடங்கி இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, என் குழந்தையினுடைய தேடுகளும் தேவைகளும் ஒவ்வொன்றுமே உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சொல்லி சொல்லி நிச்சயமாக யார் என்று இனி புரிந்து கொள்வாய். உன்னை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. சாயப்பா இத்தனை நாளும் உனக்கு சொல்லி கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கட்டாயமாக இனி தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்வாய். ஏனென்றால் நான் சொல்லக்கூடியவர் உனக்கு அப்படியே நாளை உன் வாழ்க்கையை நீ சந்திக்கும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகி விடாதல்லவா? நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இல்லாமல் போய்விடாதல்லவா? இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசிக்கும்படி நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்க வேண்டும். நான் இருப்பதில் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எல்லாமும் இனி முழுமைப்படுத்தி கொள்ள தயாராகிவிடு. உனக்குள் இருக்கும் நிலையோடு இந்த வாழ்க்கையை நீ உன்னிப்பாக கவனிக்க தயாராகிவிடு. ஒட்டுமொத்தமாக சூழ்நிலைகளும் சரியாக உனக்கு இனி எல்லாவற்றிலும் உன்னுடைய புரிதல்களும் சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. நல்லதே நாம் எதிர்பார்த்து நிற்கும் இது போன்ற நேரங்களில் நாம் சொல்லும் உண்மைகளில் இந்த வாழ்க்கை உனக்கென்று அழகாக நிச்சயமாக மாறும்பொழுது நீ அத்தனையிலும் உன்னை தெரிந்து கொள்வது, அத்தனை விஷயங்களிலும் உன்னை நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாதது என்று இங்கே சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. நான் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் உன் வாழ்க்கைக்குரியது என்பதை நீ புரிந்து, நான் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. இனி எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்ததையெல்லாம் விட்டுவிடக்கூடாது. எதிலுமே நாம் விரும்பியது போல நமக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு தான் என் குழந்தையினுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்ன பெற எண்ணுகிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் எந்த காலத்திலும் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. ஒருபொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதுதான் உண்மை. கட்டாயமான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்டு நேரம் நீ அத்தனையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்னவென்று நீ சரி செய்து கொடுப்பாய் என்பதுதான் உண்மை. இனி நடப்பது என்று நல்லதற்கே என்று
நீ உணர்ந்து நாளை காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகவும் அதன் பிறகு வரக்கூடிய அனைத்து நேரமும் உனக்கு நல்ல நேரமாக, நல்லது நினைக்கும் நேரமாக உனக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். அதாவது உன்னுடைய இந்த கர்மாவானது நிச்சயமாக அதை எல்லாம் ஒழித்து கட்டி உன் அப்பா நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக வாழ வழி வகுப்பேன் என்பதில் எந்தவித ஆச்சரியங்களும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.